ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. நேற்றைய தினத்திலே தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை சபையில கட்டளையிட்டார் சொல்லி நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே நம்ம அடிக்கடி கேட்டிருக்கின்ற ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருக்கு, ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அதன் நடுவில் தேவன் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதுக்கு முன்பதாக இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமது அடைக்கலம், நமது பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான வெரி பிரசன்ட் ஹெல்ப். ஆகினால் என்ன நடக்கிறது? பூமி நிலை மாறினாலும், மலைகளே போய் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். யார் பயப்பட மாட்டார்கள்? தேவன் நமக்கு அடைக்கலமாயிருந்தால், பலனாயிருந்தால், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருந்தால், இவைகளெல்லாம் வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப், கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையா இருந்தால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, தேவன் எனக்கு அடைக்கலம், தேவன் என்னுடைய பலன், தேவன் எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. ஜலங்கள் கொந்தளித்தால் பயப்பட மாட்டேன், மலைகள் விலகினால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் அவரை பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்லி அவரை வாழ்க்கையின் மையமாக நாம் கொண்டிருந்தால், இந்த திங்கட்கிழமை காலையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணும். காலையில் எழும்பின உடனே நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் நல்லர் தேவன் அவரே. ஏனென்று கேட்டால் வேதவசனத்தில் சொல்லியிருக்கு, அவருடைய கிருபைகள் காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. நாம் விழாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. அந்த கிருபையினால் நீங்கள் பலப்பட்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சன்னாத்தில் காணப்பட வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. காரணம், தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், நீங்கள் அசைய மாட்டீர்கள். ஆமென்.